திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தவர் சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் காரணமாக தற்போது அரசு மருத்துவமனையின் பிணவரை கிடங்கு மற்றும் பிணவரை கிடங்கு வளாகம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அங்கு முழுவதும் வாகனங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு தடுப்புகள் மற்றும் கைதுகள் அமைத்து முதல்வர் வரக்கூடிய பகுதிகள் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் என்கின்ற ஒரு சூழலில் தற்போதிலிருந்தே பொதுமக்கள் பெரிய அளவில் இப்பகுதியில் நடமாட்டம் இல்லாத அளவிற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர். அதுபோக அரசு மருத்துவமனை அந்த அவசர சிகிச்சை கொடுக்கப்படக்கூடிய அடையாளம் கண்டவர்களின் தகவல்கள் குறித்தும் முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஒரே கிராமத்தை சேர்ந்த ஒரே ஊரை சேர்ந்த உயிரிழந்தவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் குறித்தும் அவர்களுக்கு தெரிவித்து ஆறுதலை தெரிவிக்க இருக்கிறார். தற்போது காவல்துறையினர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும், அதாவது பிணவரை கிடங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில மணி நேரங்கள் வரையிலும் அதிக அளவிலான உறவினர்கள் மற்றும் உள்ளூரை சேர்ந்தவர்கள் குவிந்திருந்த ஒரு சூழலில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு முதல்வர் நேரில் வந்து சவக்கிடங்கில் இருக்கும் உடல்களையும் நேரில் பார்வையிட்டு அவர்களது உறவினர்களிடம் உரையாடவிருக்கிறார். இந்த சாலை மார்க்கமாக அவர் வந்து கொண்டிருக்கும் அதே சூழலில் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் சிகிச்சையில் இருக்கிறவர்களின் உறவினர்கள் தவிர